Hi friends, வணக்கம் and welcome to Kana's Kitchen தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Valentine's Day ஸ்பெஷலா நான் ஒரு ஹார்ட் ஷேப் பீட்சா செய்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. அப்போ இதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். பீட்சாவுக்கு மா தயார் பண்ணுற முறையை இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்குறேன். இந்த பீட்சா டோ வந்து 500 கிராம் மாவில் தயார் பண்ணியிருக்கு. மா டபுள் சைஸ் ஆற வரைக்கும் இதை ஒரு ஓரமாக மூடி வையுங்க. இதில் வந்து நான் 300 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வையுங்க. இதில் நான் பீட்சா சாஸ் தயார் பண்ணுறதுக்காக பெரிய 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதோட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இது எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போடுங்க. காஞ்சி மிளகாய் ஒரு 10 எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துடுங்க. இப்போது உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், வெள்ளைப்பூடு 1, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3-4 வெள்ளைப்பூடு சேர்த்துடுங்க. இது நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறினதும் அந்த அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுங்க. இப்போது உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் உப்பை சேர்த்துடுங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஒரகானோ 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணித்தன்மையெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது பட்டர் ஒரு 2 பீஸை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு பேனை சூடாக்கி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஓ மார்ஜரின் சேர்த்து அதோட அந்த ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸை சேர்த்து வதக்குங்க. சிக்கனில் உள்ள அந்த தன்மையெல்லாம் வத்துற வரைக்கும் இதை நல்லா ஒரு மெல்லிய நெருப்பில் வச்சு இதை அந்த மாதிரி வதக்கி எடுத்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி அவிய விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி தன்மையெல்லாம் வற்றி மசாலா எல்லாம் சிக்கனோட இந்த மாதிரி சேர்ந்தது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ வந்து மா வந்து 2 மணி நேரத்தில் டபுள் சைஸாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். முதல் குழச்ச மாவும் இப்போ இருக்கிற மாவோட சைஸையும் பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பீட்சாவுக்கு மாவை தட்டி தயார் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை வந்து பாருங்கள். சதுர ஷேப்பில் வந்து நான் இந்த பீட்சா ட்ரே எடுத்துருக்கிறேன். அப்போ தான் ஹார்ட் ஷேப் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சம் மாவை தூவிட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த பீட்சா மாவை இதுக்கு மேலே போடுங்க. இப்போது இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் ஒன்று வெட்டி எடுத்துருங்க. மீதமாக உள்ள மாவை வையுங்க. அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் பீட்சா ஒன்று செய்யலாம். இது வந்து சிக்கன், இது நாம் செஞ்ச பீட்சா சாஸ், 250 கிராம் கிரேட்டட் சீஸ், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையுங்க. முதல்ல நான் இந்த ஹார்ட் ஷேப் பீட்சா மாவுக்கு மேலே சீஸ் கொஞ்சம் தூவுறேன். அதுக்கு மேலே சாஸ் கொஞ்சம் சேர்த்துடுங்க. இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணுங்கள்.
இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் கொஞ்சம், அதோட சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. இதுக்கு மேலே இப்போது மீதமாக உள்ள கிரேட்டட் சீஸை தூவுங்க. மிச்சமாக உள்ள மாவில் செய்கிறதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரே எடுத்துருக்கிறேன். அதையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் தூவிட்டு இந்த பிட்ஸா மாவை இதில் வச்சு ஷேப் பண்ணுங்கள். இதனால் முதல்ல சாஸை பூசி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை தூவுங்க. இப்போது மீதமாக உள்ள சிக்கன் பீசஸை இதில் அடுக்கி வைங்க. கடைசியாக மிச்சமாக உள்ள சீஸையும் சேர்த்து தூவி விடுங்க. இப்போ ஒரு முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து இந்த ஓரங்களுக்கு நான் பூசுகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுங்க. பீட்சா ரெடி ஆச்சு. பீட்சா பிரெட் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோ தயார் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்குங்க. அதோட 2 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது நெகச்சூட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமாக வையுங்க. இப்போ நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சரை தான் குழைக்க போகிறேன். நீங்கள் கையில் குழைக்கலும் குழைச்சி எடுத்துக்கலாம். ஈஸ்ட் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஈஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்து நாங்கள் இந்த டோ செய்கிறதுக்கு 500 கிராம் மா நான் இதில் எடுக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த 500 கிராம் மா 2 ரவுண்ட் பீட்சா செய்கிறதுக்கு எனக்கு போதுமாக இருக்கும். நல்லா உப்பையும் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நடுவில் இந்த ஈஸ்ட்டை ஊற்றுங்க. ஈஸ்ட்டை ஊற்றி அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதில் ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அதாவது ஒலிவ் ஆயில் தான் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். பிட்ஸாக்கு அதிகமாக ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துப்பாங்க. ஆனால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை இதோட நீங்கள் சேர்த்துக்குங்க. இதோட இதில் ஒரகானோ நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் தண்ணி பார்த்து அளவாக ஊற்றி அதை குழைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குழைச்சி கையாலையும் குழைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு அதை ஒரு தடவை நல்லா குழைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ஹூக்கை மாட்டுங்க. இதில் போட்டால் மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் கையால் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும்.